இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே. எபினேசரே எபினேசரே, இதுவரையில் உதவினீரே, இதுவரையில் உதவினீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. 2 தீமோத்தேயுஸ் 4 அதிகாரத்திலே 17ஆம் வார்த்தையிலே, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. அப்போ கர்த்தர் நமக்கு துணையாக நிற்கிறாங்க. எல்லா காரியத்திலும் கர்த்தர் நமக்கு துணையாக நின்று எப்படி இருக்கும்? நாம் கர்த்தருக்கு ஏற குணங்கள் இருக்குது. நம்மளோட கர்த்தருக்கு எவ்வளோ குணாதிசயங்கள் இருக்குது. அன்பான கர்த்தர், நம்மளை நடத்துகிற கர்த்தர், நமக்கு ஆலோசனை தருண கர்த்தர், நம்மளை நம்ம கருதி இருக்கிற கர்த்தர், நம்மளோட தேவைகளை எல்லாமே சந்திக்கிற கர்த்தர், ரொம்ப குணாதிசயங்கள் இருக்கணும் கர்த்தர். ஆண்டவர்னு சொன்னது எல்லா விதத்தில் குணாதிசயங்கள் இருக்கணும் தான் கர்த்தர். அதிலே நமக்கு இப்போ இந்த வார்த்தையிலே துணை நிற்கிற கர்த்தரை நமக்கு பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் நமக்கு மாறி போனாலும் நமக்கு எப்போவுமே துணை நிற்கிறது யார்? கர்த்தர் மட்டும்தான் நமக்கு துணை நிற்பாங்க. நம்ம அப்போஸ்தலர் பிரவர்த்தன புஸ்தகத்திலே பவுலுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் அந்த துணை நிற்குதுன்னு நினைத்தாலே அநேக பேர் கூடியிருந்தாலே துணை இருந்தது கர்த்தர் மட்டும்தான். ஆளுகள் தேவை நேரத்திலே மாறி போவாங்க, ஆனால் கர்த்தர் மாறி போக மாட்டாங்க. எப்போவுமே நமக்கு துணையாக நிற்பாங்க. கர்த்தர் மட்டும்தான் நமக்கு நம்மளோட வாழ்க்கையிலே நமக்காக துணை நிற்கிற எந்த எந்த நேரத்தில் நினைச்சாலும் யாரு நினைக்க விட்டாலும் நமக்கு இருக்கிறது கர்த்தர் மட்டும்தான். அந்த கர்த்தர் மட்டும்தான் நமக்கு துணையாக நிற்பாங்க. 2 தீமோத்தேயுஸ் 4:17-18 சொல்லியிருக்கிற மாதிரி கர்த்தர் நமக்கு துணை. கர்த்தர் நமக்கு எல்லா திண்மையிலும் நம்ம ரட்சித்து நம்ம துணையாக இருக்கணும். கர்த்தர் ஒரு 5 காரியங்களை பார்க்கலாம். கர்த்தர் துணை நின்றால் நம்ம என்ன செய்கிறது? நம்மை குறிச்சுள்ள திட்டங்கள் கர்த்தர் நிறைவேற்றுவாங்க. நம்ம வைத்து சில காரியங்கள் கர்த்தர் பூர்த்தியாக முடிக்க முடியும். எதுதான் நம்ம குறித்து ஒரு காரியம் கர்த்தர் நினச்சிருப்பாங்க, அது பூர்த்தியாக்கிறதுக்கு கர்த்தர் துணையாக இருப்பாங்க. நம்ம குறித்து தொடங்கி வைத்ததை கர்த்தர் அதை முடிவாக்க முடியும். நம்ம குறித்து கர்த்தர் ஒரு நினைவு இருக்குது, நம்ம குறித்து ஒரு காரியங்கள் செஞ்சு முடிக்கணும்னு சொன்னால் அதுக்கெல்லாம் கர்த்தர் நமக்கு துணையாக இருப்பாங்க. 2வது பார்க்கணும், சகல ஜாதிகளும் நம்ம குறித்து பேச செஞ்சால் கூட நம்ம குறிச்சுள்ள திட்டம் கர்த்தர் நிறைவேற்றுவாங்க. அதுக்கு நமக்கு துணையாக நிற்பாங்க. சிங்க குணமெல்லாம் மனுஷராக இருக்கலாம், பெரிய ஆளுகளில் நின்றும் நம்மளை காப்பாற்றுங்க. சிலவங்களெல்லாம் சீறு கடிக்கிற குணம் நமக்காக அவங்க உபதிரவம் பண்ணுவாங்க. அதெல்லாம் கர்த்தர் நம்மளை பாதுகாப்பாங்க. கர்த்தர் துணை நின்றால் நம்ம யாரெல்லாம் இல்லாமல் பண்ண நினைக்கிறாங்களோ அவங்க இடத்துல இருந்தெல்லாம் கர்த்தர் நம்ம ஒருவேளை நம்மளை பார்க்கணும் இந்த பூமியிலே நம்ம இல்லாமல் பண்ணதுக்கு அவங்க நினைப்பாங்க. அவங்க அது யாருக்கு தெரியும்? கர்த்தருக்கு தெரியும்.
ஆனால் கர்த்தர் அதில் நல்லா நம்மளை விடுவிச்சு நமக்கு துணை நிற்பாங்க, நம்மளை காப்பாற்றுவாங்க, கர்த்தர் நம்மளை விடுவிப்பாங்க. அப்புறம் சகல துஷ்வேலை செய்கிறவர்களுடைய பக்கத்தில் நின்று துஷ்ட பிரவர்த்திகள்லாம் செஞ்சுருப்பாங்க, அவங்க மேலெல்லாம் அவங்க இடத்துலலாம் நம்மளை காப்போம். நமக்கு தெரியாது நமக்கு என்ன துஷ்டத்தை அவங்க செய்கிறாங்க, ஆனால் கர்த்தர் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கெல்லாம் கர்த்தர் நமக்கு துணையாக நிற்பாங்க. மற்ற மனுஷர்களெல்லாம் பார்க்கணும், அவர் செய்கிற ஆளுகளிடையில் நின்று கர்த்தர் நம்மளை பார்க்க. மற்ற மத மனுஷர் துஷ்டா மத விசுவாசத்தில் இருக்கிறவங்களும் நம்மளுக்கு நம்மளை துஷ்டத்தை செய்வாங்க. அந்த இடத்துலலாம் கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவாங்க. பரலோக ராஜ்யத்துக்காக நம்ம காப்பாற்றுவாங்க. நம்மளை எதுக்கு தெரிஞ்செடுத்துருக்காங்க? பரலோகத்தை கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அது கடைசி பரந்தியம் கர்த்தர் நம்மளை மரண பரந்தியம் நம்மளை காப்பாற்றுவாங்க. அதுக்கு கர்த்தர் நம்மளை அந்த ரட்சிப்புக்கு நம்ம கர்த்தர் பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போன வரைக்கும் நம்மளை கர்த்தர் எல்லா தீங்கு பொல்லாப்பில் நின்றும் எல்லாத்தையும் நம்மளை விடுவிப்பாங்க. கர்த்தர் நமக்கு துணை நின்று நம்மளை காப்பாற்றுவாங்க. இந்த கர்த்தரை கிட்டல ஏசப்பா கிட்ட தான் நித்திய ஜீவன் இருக்குது. ஆனால் நித்திய ஜீவன் கிடைக்கிறதுக்கு கர்த்தர்கிட்ட போனாதான், கர்த்தர் துணை நின்றால் மட்டும்தான் எதுவும் சாதிக்கலாம். நம்ம கர்த்தர் நம்ம கூட இருந்தால் நமக்கு உலகத்தில் எதுவும் சாதிக்கலாம். அந்த கர்த்தரோடு கூட இருக்கலாம். கர்த்தர் நம்மளை பாதுகாப்பாங்க. கர்த்தர் எல்லா வித தீங்கு பலாப்பிலிருந்து விடுவிப்பாங்க. துணை நிற்கிறார் கர்த்தர். நமக்கு எல்லாத்துக்குமே கர்த்தர் தான் துணையாக நிற்பாங்க. கர்த்தரை மட்டும் நம்பி இருக்கலாம், கர்த்தரோடு சேர்ந்து நடக்கலாம். இந்த வார்த்தை போல ஒவ்வொருத்தரை ஆசீர்வதிப்பாராங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால் இந்த வார்த்தை கட்ட ஒவ்வொருத்தரை ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகளில் கர்த்தர் துணை நின்று கர்த்தரை ஆசீர்வதிப்பாராங்கப்பா. கர்த்தர் ஒவ்வொரு தேவைகளும் சேர்ந்துக்கும் போது அந்த நேரத்தில் கர்த்தர் தான் நமக்கு துணை நிற்கிறாங்கன்னலா அப்பா உள்போதையும் கொடுப்பீராக சேப்பா. கர்த்தர் நம்மளை எல்லா தீங்கு பலாப்பில் நின்னும் என்ன விதம் நமக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது, ஆனாலும் அப்படி நல்லா நம்மளை காப்பாற்றுவாங்க. ஆனால் அந்த விசுவாசத்தை இந்த வார்த்தை கேட்டால் ஒவ்வொருக்கும் கொடுப்பீராகப்பா. நான் கர்த்தர் துணை நின்று உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கிருபைக்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நல்ல பிதாவே, ஆமென்.